இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி தாத்தாவுடைய மரணம் அப்படிங்கிறது உண்மையிலே நிறைய பேர்த்த ஒரு வருத்தத்துக்குள்ளே ஆழ்த்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஐ மிஸ் யூ தாத்தா அப்படிங்கிற மாதிரியும் தாத்தாவுடைய அந்த கடைசி நிமிஷ காட்சிகள்லாம் பார்க்கும்போது நான் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதையும் இன்னும் ஈவன் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பேட்டிகள் இப்போ ரீசெண்டாக எஸ்டிபி ரோசரி அவர் தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவர். அவரோட பேட்டிகள்லாம் கீழே போய்ட்டு எங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த சார்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி இப்படி ஒரு கேரக்டரை கொலை செய்கிறது இல்லை அட்லீஸ்ட் அவங்க மரணம் ஆயிடுறது, அதை வச்சு கதை எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் ஷாக்கில் அதுக்கு பின்னாடி வர விஷயங்கள்லாங்கிறது மெட்டி ஒலி சீரியலில் தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மெட்டி ஒலி சீரியலில் அவங்க அப்பாவுடைய கதாபாத்திரம் இறக்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லா சீரியல்லையும் ஒரு பெரியவங்களுக்கு முக்கியமாக வயசு கம்மியாக இருக்கவங்களாம் இது பண்ணால் அது ஒரே காரணமாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த கேரக்டர் நடிக்கிறவங்க யாரும் வரமாட்டேன்னு இருப்பாங்க. அந்த கேரக்டரில் வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னா அந்த கேரக்டரை இறந்துட்டாங்கன்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைனா சஸ்பென்ஸ் கொலை அப்படின்லாம் கொண்டு போவாங்க. ஆனால் பெரியவங்களாம் இது பண்ணுறதுனா ஒரு ஷாக் வேல்யூக்காக இந்த சீரியல் கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு. கதையில் அதுக்கப்புறம் கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா கதாபாத்திரமே அவங்கவுங்க ஒரு கேரக்டர் ஆர்க்கில் முடிய வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எழில் இன்னும் படம் மட்டும் இன்னொரு படம் பண்ணார் அப்படின்னா அவரோட கேரக்டர் ஆர்க் முடிஞ்சிருச்சு. செழியன் முழுக்க கம்ப்ளீட்டாக சுயநலவாதியாக இருந்தவர் ரொம்ப நல்லவராக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி மேனாக மாதிரி 2 குழந்தைய பெற்றுக்க போகிறாரு. இனியாக காலேஜ் வரைக்கும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ போர் அடித்தா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி ஒரு லவ் சீக்வன்ஸோ இல்லை ஏதாச்சும் இந்த பப்புக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணாங்கன்னு சீக்வன்ஸை தவிர அவங்களுக்கு எதுவும் ஆர்க்கே இல்லை. அப்போ பாக்கியாவுமே ஹோட்டலே வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு கோபி ஏதாச்சும் பண்ணாலும் இப்போ இந்த ஹோட்டல்லனா வேறு இடத்துக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது பெருசாக. அப்போ அந்த கதையில் எதுவுமே இல்லைங்கிறதுனால தாத்தாவை போட்டு தள்ளி அதில் வர ஒரு எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ் நம்ம எல்லாரும் வருத்தப்படுறது, அந்த கதைக்குள்ளேயும் வருத்தப்படுறது. ஒரு கட்டத்தில் கோபி அப்படியே வெகுண்டு எழுந்து எங்கள் அப்பாவுக்கு இறுதி காரியத்தை நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்க, செய்யக்கூடாதரா நீ உங்கள் அப்பா கிட்டே வரக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ கொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வலியையும் காயத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்க, எங்களை உன்னை பெற்றதுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததை விட வருத்தத்தையும் இப்படி ஒரு பிள்ளை போய் பெற்றுட்டமே ஒரு எண்ணத்தை கொடுத்ததான் ஜாஸ்தி அப்படின்னு ஈஸ்வரியே சொல்ல போகிறாங்க. ஈஸ்வரி சொல்லி அதுக்கப்புறம் ராதிகாவையும் கோபியும் அவமானப்படுத்தி ராதிகா உங்கள் அப்பாவுடைய இறப்பு கூட உங்களை இது பண்ண விடலை, இந்த குடும்பம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறலாம் சொல்லி இதே தான் நானும் சொல்கிறேன், எனக்கும் இப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னா நீ கொல்லி வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஈஸ்வரி எல்லாத்தையும் பேச போகிறாங்க. நீ தான்டா காரணங்கிற அளவுக்கு பேச போகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எழில் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட போகிறாரா. ஏன்னா வீடே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது இப்போ எழிலுடைய ப்ரெசன்ஸ் தேவை. ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் எனக்கு ஆறுதல் சொல்லலாம் தெரியாது. எழில் தான் எல்லாத்தையும் இந்த ப்ராப்பர் எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாத்தையும் ஆறுதலாக்கி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவர். அவர் திருப்பி வந்துட்டார் அப்படின்னு கதையை இதுக்கப்புறம் கொண்டு போகலாம். இல்லை அவர் இன்னும் தனியாக உட்காந்துருக்கு, அந்த குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி எல்லாரும் வருத்தத்துலேயும் வேதனையில் இருக்க மாதிரி கதை போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மரணம்ங்கிறது தேவையான விஷயமா இல்லை தேவையில்லாத ஒரு திருப்பம் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.